அனைவருக்கும் இனிய காலை நேர வணக்கங்கள். ஆதவன் தொலைக்காட்சியின் தமிழை வணக்கம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இன்றைய தமிழை வணக்கம் நிகழ்ச்சியினுடைய அதிதிகள் பக்கத்தில் ஒரு மிக முக்கியமான நபரை நாங்கள் அழைத்து வந்திருக்கின்றோம். அவர் கூட நாங்கள் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்ள போகின்றோம். தமிழ்ல 50 காப்பியங்கள்ல மிக முக்கியமானது சிலப்பதிகாரம். இளங்கோவடிகள் இந்த காப்பியத்தை எழுதியிருப்பாரு. எனவே சிலப்பதிகாரத்துல சொல்லப்படுகின்ற ஒழுக்க நெறிமுறைகள், அதுல சொல்லப்படுகின்ற வாழ்க்கை முறைகள், கடமைகள் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான விஷயங்கள் இந்த சமூகத்துக்கு சொல்லி சென்றிருக்கின்றது. அதன்படியே வாழ வேண்டிய ஒரு கட்டாயமும் நிர்பந்தமும் எங்களுக்குள்ள ஏற்படுகின்றது. எனவே நெறிமுறை தவறாமல் ஒழுக்க நெறி சார்ந்த விஷயங்களோடு பயணிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாங்களும் பயணிக்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது எங்களுக்கும் இந்த சிலப்பதிகாரம் சொல்லி சென்ற விஷயங்கள் ஏராளமாக காணப்படுகிறது. எனவே அதனுடைய ஒரு தன்மையாகத்தான் கண்ணகி கலை இலக்கிய கூடல் 2025 என்கின்ற ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 2011ஆம் ஆண்டு இவங்க ஆரம்பிச்சு 10 வருஷங்களாக பயணம் செய்கிறார்கள். சிலப்பதிகாரத்தில் சொல்லப்படுகின்ற நெறிமுறைகள், ஒழுக்கம் சார்ந்த விஷயங்களோடு எங்களுடைய மரபு சார்ந்த விஷயங்கள், எங்களுடைய வழிபாடு சார்ந்த விஷயங்கள், குறிப்பாக கண்ணகியினுடைய வழிபாடு சார்ந்த விஷயங்களோடு சேர்ந்து இவர்கள் பயணிக்கிறார்கள். மட்டக்களப்பு மண்ணை பொறுத்த வரைக்கும் கண்ணகி வழிபாட்டினுடைய ஒரு மிக முக்கியமான தொன்மை காணப்படுகிறது. மிக முக்கியமான மரபு காணப்படுகிறது. எனவே வழிபாட்டோடு சேர்ந்து, கண்ணகி வழிபாட்டோடு சேர்ந்து இவர்களுடைய கண்ணகி கலை இலக்கிய கூடல் ஒன்றிணைந்து இலக்கியம் சார்ந்த விஷயங்களும், நெறிமுறை சார்ந்த விஷயங்களையும், பண்பாடு சார்ந்த விஷயங்களையும், ஒழுக்கம் சார்ந்த விஷயங்களையும் போதனை செய்கின்ற ஒரு அமைப்பாக கிட்டத்தட்ட 10 வருடங்களாக பயணம் செய்கிறார்கள். எனவே அந்த அமைப்பை சார்ந்த ஒருவரைத்தான் இன்றைய நாள்ல எங்களுடைய தமிழை வணக்கம் நிகழ்ச்சிக்குள்ளே நாங்கள் அழைத்து வந்திருக்கின்றோம். விழா குழுவினுடைய செயலாளர் சோலையூரன் ஆறுமுகம் தனுஷ்கரன் அவர்கள் இன்றைய நாள் எங்களுடைய கலையகத்துக்குள்ளே வந்திருக்கிறாரு. அவரிடம் நாங்கள் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்ள போகின்றோம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்ல சுகமா இருக்குது. சரி, கண்ணகி கலை இலக்கிய கூடல் 2025ஆம் ஆண்டு நான் ஏற்கனவே இன்ட்ரோல சொன்ன மாதிரி சிலப்பதிகாரம் சார்ந்த விஷயங்கள், அதில் சொல்லப்படுகின்ற ஒழுக்க நெறி சார்ந்த விஷயங்கள், நெறிமுறைகள், அதை விட மட்டக்களப்பில் இந்த கண்ணகியினுடைய வழிபாடு, அதனோடு சேர்ந்து இலக்கியம் சார்ந்த பிரவேசம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை உங்களுடைய அமைப்பு 2011ஆம் ஆண்டிலிருந்து ஆரம்பித்து இன்று வரைக்கும் கிட்டத்தட்ட 10 வருடங்கள் நிறைவு செய்திருக்கிறது. இந்த 10 வருடத்தினுடைய பயணத்துல உங்களுடைய அமைப்பு ஒரு வெற்றிகரமாக நாங்க இந்த விஷயத்த பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு திருப்தி உண்டு இருக்குந்தானே? அந்த திருப்தி என்ன? திருமாமணி நங்கை வந்தாள், எங்கள் தேசம் தழைத்திட வந்தாள். அந்த வகையில் மட்டக்களப்பு கண்ணகி கலை இலக்கிய கூடல் அமைப்பானது 2011ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டிருந்தாலும் கடந்த 10 வருடங்களாக கண்ணகி கலை இலக்கிய விழாக்களை செய்து வந்திருந்தாலும் இம்முறை 2025ஆம் ஆண்டு மட்டக்களப்பு மாவட்டத்திலே மண்முனை தென்மேற்கு பிரதேசத்திலே 10வது கலை இலக்கிய விழாவினை செய்வதற்குரிய ஆயத்தங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். நீங்கள் கேட்டதற்கு அமைவாக எங்களுடைய கண்ணகி இலக்கிய கூடல் இந்த 2011ஆம் ஆண்டிலிருந்து 9 விழாக்களை மிகவும் சிறப்பாக நடாத்தி கண்ணகி வழிபாடு, சிலப்பதிகாரம், கண்ணகி வழக்குரை போன்ற நூல்கள், இலக்கியங்கள் சார்ந்த அனைத்து செயற்பாடுகளையும் அடுத்தடுத்த சந்ததிக்காக கடத்தி வந்திருக்கின்றோம். அதிலும் குறிப்பாக இந்த வருடம் இடம்பெற இருக்கின்ற இந்த கண்ணகி கலை இலக்கிய விழாவானது மிக பிரம்மாண்டமான முறையிலே 4 நாட்களை கொண்டதாக அமைந்திருக்கின்றது. 25, 26, 27, 28ஆம் தேதிகள், இந்த மாதம் 28ஆம் தேதிகளில் 4 நாட்கள் இந்த விழா ஒரு கண்ணகி அம்மன் ஆலயத்திலே திருக்கதவு திறத்தலுடன் சடங்கு ஆரம்பித்தால் அந்த கிராமமாக இருக்கலாம், பொதுவாக மட்டக்களப்பு மாவட்டமே விழா கோலம் பூண்டிருக்கும். அந்த மாதிரியான ஒரு நிகழ்வாகவே இந்த 10வது கண்ணகி இலக்கிய விழா இடம்பெற இருக்கின்றது. குறிப்பாக எங்களுடைய கண்ணகி கலை இலக்கிய கூடலினுடைய ஆரம்பம் என்பது எவ்வாறென்றால் 2011ஆம் ஆண்டு மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கின்ற நிறைய கலை ஆர்வலர்கள் எல்லோரும் இணைந்து இதனை ஆரம்பித்திருந்தார்கள். இதிலே செங்கதிரோன் தானா கோபாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் தலைமை பொறுப்பேற்று இந்த கண்ணகி வழக்குரை, கண்ணகி கோவலனுடைய வாழ்க்கை முறை அல்லது சிலப்பதிகாரம் காட்டுகின்ற நெறிமுறைகளை அடுத்த சந்ததிக்காக விழா மூலம் எங்களுடைய தற்போதைய காலத்தில் இருக்கின்ற இளைய சமுதாயத்தினருக்கு வெறுமனே இலக்கியங்களாக கொண்டு புகுத்தாமல் ஒரு காட்சியாக அல்லது அவர்களை கவரக்கூடிய முறையிலே இந்த விழாக்கள் அமைந்திருக்கின்றது. இன்னும் ஒரு விடயத்தை சொல்லலாம். எங்களுடைய வடபகுதி யாழ்ப்பாணம் வடமாகாணம் என்பது கந்தபுராணத்தை அடிப்படையாக கொண்ட வாழ்க்கை முறையை கொண்டிருக்கும். கிழக்கிலங்கையிலே மட்டக்களப்பு மாவட்டத்திலே சிலப்பதிகாரத்தை ஒட்டியதான வாழ்க்கை முறை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கூடுதலாக இவங்களுடைய கண்ணகி அம்மனுடைய அல்லது கண்ணகி வழக்குரையா இருக்கலாம் அல்லது சிலப்பதிகார வாழ்க்கை முறையா இருக்கலாம், அது வெறும் இலக்கியம் அல்ல.
எங்களுடைய மக்களுடைய வாழ்க்கை முறை, அதாவது கற்புக்கரசியாக கண்ணகி வாழ்ந்தாள், அல்லது செங்கோல் ஆட்சியை தவற விட்டதற்காக பாண்டிய மன்னன் உயிர் துறந்தான் போன்ற விடயங்களை உள்ளடக்கியது போன்று தற்பொழுதும் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தை சிலப்பதிகாரம் கூறிக்கொள்கின்றது. குறிப்பாக நீங்கள் கேட்டது போல இந்த கண்ணகி கலை இலக்கிய விழாவானது எதிர்வருகின்ற 25, 26ஆம் திகதிகளில் எங்களுடைய வாழ்க்கை முறையிலிருந்தும் சிலப்பதிகாரத்திலிருந்தும் தற்பொழுது எங்களுடைய இந்த சந்ததிகள் மறைந்து போய் கொண்டிருக்கின்ற 2 விளையாட்டுகளை முன்னெடுத்து இருக்கின்றார்கள். அதன் பிறகு எங்களுடைய கலை இலக்கியம் சார்ந்த நிகழ்வுகள் 27, 28ஆம் தேதிகளில் இடம்பெற இருக்கின்றது. ஓகே, பொதுவாக மட்டக்களப்பில் வந்து இந்த கண்ணகியினுடைய வழிபாடு அதிகமாக வந்து காணப்படுகிறது. நீங்க சொன்ன மாதிரி வடபுலத்தை பொறுத்த வரைக்கும் அந்த புராணத்தினுடைய அடிப்படையில் வந்து வழிபாடுகள் வந்து மேற்கொள்ளப்பட்டாலும் கிழக்கு இலங்கையை பொறுத்த வரைக்கும் இந்த சிலப்பதிகாரத்தினுடைய வழிபாட்டு நெறிமுறைகள் வந்து காணப்படுகிறது. ஏன் கிழக்கு இலங்கையில இந்த கண்ணகியினுடைய வழிபாடு அதிகமாக வந்து இருப்பதற்குரிய காரணம், எப்படி அதனுடைய தொன்மை வந்து இருந்துச்சு? உண்மையாக இது ஒரு சிறந்த கேள்வி. காரணம் என்னவென்றால், மட்டக்களப்பை பொறுத்தவரையில் தாய் வழி சமூகமாக இருக்கும். அதாவது தாய் வழியாக சொந்தம் பரிமாறப்பட்டு கொண்டு வரும். ஆகவே தாய் தெய்வ வழிபாடு அல்லது பெண் தெய்வ வழிபாடு என்பது தொன்று தொட்டு, இன்று நேற்று அல்லது ஆதியும் அந்தமும் இல்லாத அரும்பெரும் சோதி என்று குறிப்பிடுவதை போன்று தொன்று தொட்டு காலம் தொடக்கம் இந்த பெண் தெய்வ வழிபாடு இடம்பெற்று வருகின்றது. ஆகவே கண்ணகை அம்மன் ஆலயங்கள் கிழக்கிலங்கையிலே, அதுவும் மட்டக்களப்பு மாவட்டத்திலே அதிகளவான ஆலயங்கள் இருக்கின்றது. அதில் நிறைய பாடல்களும் இருக்கின்றது. ஆனால் எங்களுடைய பெண் தெய்வ வழிபாடு, நாங்கள் பெண்களை அல்லது எங்களுடைய தாயை அல்லது எங்களுடைய சகோதரியை நாங்கள் எவ்வாறு தமிழ் சமூகம் ஆரம்ப காலத்திலே தெய்வங்களாக வழிபட்டார்கள், மதித்தார்கள். அந்த வாழ்க்கை முறையில் அமைந்துதான் கண்ணகை அம்மனுடைய ஒரு பெண்ணாக, ஒரு மனிதனாக, ஒரு பெண்ணாக பிறந்து தெய்வமாகியவள், கற்புக்கரசியாக மாறியவள். அப்ப அந்த பெண் தெய்வ வழிபாடு அன்றிலிருந்து இன்று வரை இருக்கிறபடியால் இப்பொழுதும் எங்களுடைய பிரதேசங்களில் இருக்கின்ற ஆலயங்களிலே ஆகம முறைகடி ஆலயங்கள் மாற்றி அமைத்து கொண்டு சென்றிருந்தாலும் இந்த கண்ணகை அம்மன் வழிபாடு என்பது சடங்கு முறையாக, பத்ததி முறை என்று சொல்வார்கள், அந்த பத்ததி முறையூடாகத்தான் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இதிலே ஆகமங்கள் சில ஆலயங்களுக்கு புகுத்தப்பட்டிருந்தாலும் அந்த கிராமத்திலே இருக்கின்ற ஒருவர் அந்த சடங்கை செய்வது என்னவென்றால் அது தங்களோட குடும்பத்தோடு இணைந்ததான ஒரு செயற்பாடாக அமைகின்றது. அது மட்டக்களப்பிலே இன்றும் கடைபிடிக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது. 2011ஆம் ஆண்டு உங்களுடைய கண்ணகி கலை இலக்கிய கூடல் வந்து ஆரம்பிக்கப்பட்டது. 10வது வருடம் வந்து நிறைவு செய்கிறது இந்த வருடத்தோடு. இப்படி ஒரு கலை இலக்கிய கூடல் வந்து ஆரம்பிக்கப்பட வேண்டும், சிலப்பதிகாரத்துல சொல்லப்படுகின்ற ஒழுக்கங்கள், நெறிமுறைகள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே வந்து புகுத்தப்பட வேண்டும் அல்லது சொல்லப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு யோசனை யாருடைய கருப்பொருளாக வந்து காணப்பட்டது? இது உண்மையாக என்னவென்றால், ஒரு காலத்திற்கு ஒரு தேவை ஒன்று உருவாகும். இப்பொழுது எங்களுடைய சமூகம் சில நாகரீக மோகத்தினால் அல்லது மேற்கத்திய நாகரீகத்தினால் கவரப்பட்டு சில வேளைகளில் எங்களுடைய இனத்திற்குரியதும் எங்களுடைய பண்பாட்டுக்குரியதும் எங்களுடைய கலாச்சாரத்தை தாண்டிய சில செயற்பாடுகளில் ஈடுபடும் பொழுதோ அல்லது தாண்டி செல்லும் பொழுதோ அதற்கு ஒரு தடையை போட்டு நாங்கள் யார் என்பதை அவர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய தேவைகள் இருக்கின்றது. ஆகவே அந்த கல்வி சமூக ஆர்வலர்கள், கலை ஆர்வலர்கள் இந்த கண்ணகி வழிபாடு தொடர்புடைய ஆலயங்கள் எல்லாம் இணைந்து இந்த கண்ணகி கலை இலக்கிய கூடலை உருவாக்கியிருந்தார்கள். இதற்கு காரணம், அடுத்தடுத்த சந்ததிக்கு அல்லது அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் நகர்ந்து கொள்ளும் பொழுது ஒரு நிலையில்லாத வாழ்க்கை இந்த வாழ்க்கை காலம். ஆகவே தொடர்ச்சியாக ஒருவர் இருந்து கொண்டு இதை நடைமுறைப்படுத்த முடியாது. ஆகவே இந்த செயற்பாடுகளின் ஊடாக அடுத்த சந்ததிகளிடம், அடுத்த எங்களுடைய தலைமுறையினரிடம் இந்த இலக்கியங்களையும் இலக்கிய கூடலினுடைய செயற்பாடுகளை கையளிப்பதற்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த கண்ணகி கலை இலக்கிய கூடல். இதுல இருக்கிற சவால் அப்படின்னு சொன்னா என்ன? ஏன் அப்படின்னு சொன்னா, இப்போது இருக்கிற காலகட்டத்துல நீங்க சொன்ன மாதிரி தமிழ் சமூகம் அல்லது இப்ப இருக்கிற இளைய சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் இலக்கியம் சார்ந்த விஷயங்கள் வந்து நாங்க சொல்லப்படுறது அப்படின்னு சொன்னா, அதுவும் குறிப்பாக புத்தக வடிவில் வந்து நாங்க சொல்லப்படுறதா இருந்தா ரொம்ப சவாலாக வந்து இருக்கும். என்று சொன்னா நிறைய பேர் வாசிக்கிறதுக்கும் தெரிஞ்சு கொள்றதுக்கும் அந்த அளவுக்குரிய டைம் வந்து ஒதுக்கி கொள்றது இல்லை. ஆனால் அதை வந்து நாங்க ஒரு நாடக வடிவில் வந்து சொல்லப்படுகின்ற நேரத்துல அதை புரிந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்து அதிகமாக வந்து காணப்படுது. ஆனாலும் கூட அதுலேயும் நிறைய சவால் வந்து இருக்கு. அதை ஆர்கனைஸ் பண்ணி அது இளைய சமுதாயத்தை வந்து அந்த இடத்துக்கு வந்து கூட்டிட்டு வந்து இதை வந்து பாருங்க, இதை பற்றி புரிஞ்சு கொள்ளுங்க, இதுல சொல்லப்படுகின்ற விஷயங்களை வந்து அவதானிச்சு கொள்ளுங்க அப்படின்னு சொல்றதே மிகப்பெரிய சவாலா இருக்கு. இந்த 10 வருஷத்துல உங்களுடைய இலக்கிய கூடலுக்கு இருந்த சவால் அப்படின்னு சொன்னாங்க? இல்ல, உண்மையாகவே சவால்களை நிறைய தாண்டி இருக்கின்றோம். அதாவது எங்களுடைய கூடலினுடைய தலைவர் இன்றும் மிகப்பெரிய சவாலோடு தன்னுடைய செயற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றார். அவர் இங்கே சமூகம் அளிக்கவில்லை.
ஆனாலும் அந்த சிலப்பதிகார செயற்பாடுகளை, சிலப்பதிகார ஒழுக்க நெறியை, சிலப்பதிகாரம் காட்டிய வழியை எங்களுடைய சமூகத்துக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்று எவ்வாறான வழிமுறைகளை இந்த சமூகத்திற்கு, இந்த இளைய தலைமுறைக்கு புகுத்தலாமோ அவ்வாறான முறைகளை ஆய்ந்து எடுத்துக்கொள்வார். இப்போ குறிப்பாக சொல்லப்போனால் எங்களுடைய 25வது ஆண்டில் நடக்க இருக்கின்ற 10வது இலக்கிய விழாவிலே பாடசாலை மட்ட போட்டிகள் நாங்கள் நடாத்தி இருக்கின்றோம். இந்த பாடசாலை மட்ட போட்டிகள் எவ்வாறு அமைந்திருக்கின்றது என்றால், எங்களுடைய கலை இலக்கியம் சார்ந்த செயற்பாடுகள், உதாரணமாக கும்மி, வசந்தன் கூத்து, உடுக்கிசை, கரகம், இவ்வாறான கலை நிகழ்ச்சிகளை பாடசாலை மட்டத்திலிருந்து எடுத்து அதனை நாங்கள் அரங்கேற்றி போட்டியை வைத்திருக்கின்றோம். அதே போல திறந்த மட்டத்திலும் இளைய சமுதாயம் சார்ந்தவர்கள் போன்று வில்லுப்பாட்டு, கதாபிரசங்கம், அதுக்குள்ளேயும் ஒரு உடுக்கிசையை உருவாக்கி இருக்கணும். அவ்வாறு நாங்கள் செய்யும் பொழுது அதனால் அந்த கலையின்பால் ஈர்க்கப்பட்ட குழந்தைகள், பாடசாலை மாணவர்கள் அதிலே ஆர்வமாக கலந்து கொள்கின்றார்கள். அவர்கள் கலந்து கொள்ளும் பொழுது அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற கருப்பொருள் கண்ணகி வழிபாடு, சிலப்பதிகார செயற்பாடு, கண்ணகி வழக்குரை போன்றவை சார்ந்து அமைகின்றது. ஆகவே அவர்களுடைய தேடல் அதிகரிக்கின்றது. அந்த போட்டிகளிலே வெற்றி பெற வேண்டும், தங்களுடைய பாடசாலைக்கு, தங்களுடைய கிராமத்திற்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்ற காரணத்தால் அவர்கள் தேடுகின்றார்கள். தேடும் பொழுது இந்த கண்ணகி வழக்குரையாக இருக்கலாம், சிலப்பதிகாரமாக இருக்கலாம், அங்கே அவர்களுடைய கைகளுக்கு சேர்கின்றது. அதனூடாக அந்த வாழ்க்கை நெறிமுறைகளை அவர் அறிந்து கொள்கிறார்கள். உண்மையாக சவாலாக இருக்கின்றது தான். ஆனாலும் கொஞ்சம் நாங்கள் கஷ்டப்பட வேண்டும். அப்படி கஷ்டப்பட்டால் தான் அடுத்த சந்ததிக்கு நாங்கள் கொண்டு சேர்க்கலாம். ஆகவே சவால்களை தாண்டி ஒரு வெற்றியாகத்தான் நாங்கள் செய்கிறோம். குறிப்பாக இந்த 10வது கண்ணகி கலை இலக்கிய விழாவானது எங்களுடைய ஆலயங்களிலே சடங்கு ஆரம்பித்தால் எவ்வாறு ஊர் திருவிழா பூணுமோ அதே போன்றுதான் இந்த 4 நாட்களும் இருக்கும். காரணம், எங்களுடைய படுவான்கரை பெருநிலம் சிவபூமி என்று நாங்கள் சொல்வோம். மட்டக்களப்பில் இருக்கின்ற படுவான் பெருநிலத்தினை கொக்கட்டிச்சோலை ஸ்ரீ தாந்தோன்றீஸ்வரர் அமைந்திருக்கின்ற அந்த நிலப்பரப்பிலே இந்த நிகழ்வு நடக்க இருக்கின்றது. ஆகவே எங்களுடைய அந்த பண்பாடு சார்ந்த செயற்பாடுகள் இன்னும் மங்கி போகாமல், எங்களுடைய பக்கம் சொல்வார்கள், பண்டு பரவணியாக தொன்று தொட்டி இருக்கின்ற செயற்பாடுகளை பேணி பாதுகாத்து வர ஆலயங்கள் நிறைய இருக்கின்றன. அந்த ஆலயங்களினூடாகத்தான் இவை செய்யப்பட இருக்கின்றது. குறிப்பாக எங்களுடைய மண்முனை தென்மேற்கு பகுதியிலே கொக்கட்டிச்சோலை ஸ்ரீ கண்ணகேமன் ஆலயம் இருக்கின்றது, முனைக்காடு ஸ்ரீ கண்ணகேமன் ஆலயம் இருக்கின்றது, முதலைக்குடா ஸ்ரீ கண்ணகேமன் ஆலயம் இருக்கின்றது, குறிஞ்சி நகர் ஸ்ரீ கண்ணகேமன் ஆலயம் இருக்கின்றது, மகிழடுத்தியூ ஸ்ரீ கண்ணகேமன் ஆலயம் இருக்கின்றது. இது மண்முனை தென்மேற்கிலே இருக்கின்றது. பிரபல்யமான ஒரு ஆலயமாக இருப்பது மண்முனை மேற்கிலே கண்ணங்குடா ஸ்ரீ கண்ணகேமன் ஆலயம், ஈச்சந்தீவு கண்ணகேமன் ஆலயம் எல்லாம் இருக்கின்றது. ஆகவே இந்த ஆலயங்கள் என்ன செய்கின்றது என்றால், இந்த கண்ணகி வழிபாட்டை அவ்வாறே செய்து வருகின்றார்கள். தங்களுடைய அந்த பண்பாட்டிலே அல்லது செய்முறையிலே, பூசை வழிபாட்டு முறையிலே, நேர்த்தி செய்வதிலேயே அந்த மக்கள் அந்த காலத்திலே, அந்த சடங்கு காலத்தில் எவ்வாறு பக்தி பூர்வமாக அந்த கிராமமே ஒரு சொல்வார் தூசு துப்புரவாக, பக்தியாக, பயபக்தியாக அதனை பேணுகின்ற காரணத்தினால் இந்த விழாக்களும் சிறப்பு வருகின்றது இந்த 10வது இலக்கிய விழாவாகும். நீங்க சொல்லும் போதே ஒரு ஊர் அந்த 4 நாட்கள்ல எப்படியெல்லாம் இந்த திருவிழா கோலம் பூணும் அப்படின்னு சொல்லும் போதே என்னால் இமேஜின் பண்ணக்கூடியதா இருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னா, வெறுமனே இது வழிபாடு என்றதையும் தாண்டி எங்களுடைய மரபு சார்ந்த விஷயங்கள், அதிலே சொல்லப்படுகின்ற ஒழுக்கம் சார்ந்த விஷயங்கள், நெறிமுறைகள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே பின்பற்றப்படுகிற ஒரு விஷயமா காணப்படுகிறது. இந்த சிலப்பதிகாரத்துல நீதியும் அன்பும் நிலைநாட்டப்பட வேண்டும் என்றதுக்காக கோவலன், கண்ணகி, மாதவியினுடைய கதாபாத்திரங்கள் அதிலே பின்னி பிணையப்பட்டு அதிலே சொல்லப்படுகின்ற விஷயங்கள் அதிகமா காணப்படுகிறது. இதுல கண்ணகி வழக்குரை அப்படின்னு சொன்னா என்ன, நிறைய பேர் இந்த வேர்ட்ஸ் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பாங்க. அதுல கொஞ்சம் ஆழமா போனா தான் அதுல சொல்லப்படுகின்ற நிறைய விஷயங்கள் நம்மளால தெரிந்து கொள்ள கூடியதா இருக்கு. எனவே கண்ணகி வழக்குரை அப்படின்னு சொன்னா, கண்ணகி வழக்குரை என்பது கண்ணகையம்மன் ஆலயங்கள் திருக்கதவு திறந்து அல்லது கும்பம் வைத்து சடங்குகள் ஆரம்பிக்கப்பட்ட நாள் முதல் சில ஆலயங்களில் 3 நாட்கள் நடக்கும், சில ஆலயங்கள் 7 நாட்கள், சில ஆலயங்கள் 11 நாட்களும் சடங்கு செய்வார்கள். இந்த சடங்கு காலத்தில் மிக பக்தி பூர்வமாக பாடப்படுகின்ற ஒரு இலக்கியம். இதில் என்ன கூறப்படுகின்றது என்றால், கண்ணகி எவ்வாறு பிறந்தாள், அவள் எவ்வாறு வளர்ந்தாள், எவ்வாறு மனம் முடித்தாள், அதன் பிறகு கோவலனோடு சேர்ந்து வாழ்ந்த காலத்திலேயே மாதவியினோடு ஏற்பட்ட சில சச்சரவான நிகழ்வுகள் அது வெளிக்காட்டப்பட்டுகின்றது. பின்னர் திரும்ப கண்ணகியோடு சேர்ந்தது, காட்சிலம்பை விற்க பொற்கள் வீதி சென்றது, பாண்டி நாடு வந்தது, இவ்வாறான செயற்பாடுகளின் படி இந்த கண்ணகியினுடைய வாழ்க்கை முறையிலே கோவலன் மரணிக்கின்ற சம்பவம் ஒன்று நடக்கின்றது. இந்த கோவலன் மரணித்த பின்னர் ஒரு நீதி தவறிய ஒரு மன்னனாக அந்த கண்ணகியினுடைய சிலம்பு உடைக்கப்படும் பொழுது கண்ணகி தலைவிதி கோலமாக அந்த பாண்டி நாட்டினுடைய சபையிலே தன்னுடைய கணவன் கொண்டு வந்தது தன்னுடைய சிலம்பு என்று சொல்லி நிரூபிக்கப்பட்டவுடன் அங்கே அந்த பாண்டியன்
இறந்து விடுகிறார். பாண்டியனோடு சேர்ந்து பாண்டியனோட மனைவியும் இறக்கின்றார். இந்த செயற்பாடுகள் எல்லாம் செய்து கண்ணகி மதுரையை எரிக்கின்றார். மதுரையை எரித்த பின் கோபம் தணிவதற்காக சென்று கொண்டிருக்கின்ற பொழுது எங்களுடைய இடையர்கள் அவர்களுக்குரிய அந்த மாவிலே நெய்யெல்லாம் அப்பி அவரை குளிர்வித்த விஷயத்தை கண்ணகியினுடைய எங்களுடைய சடங்கின் இறுதியாக நடக்கின்ற திருக்குளிர்த்தில் வெளிப்படுத்துகின்றது. பின்னர் சேரன் செங்குட்டுவன் கண்ணகியினுடைய இந்த வரலாறை அறிந்து அவருக்கு விழா எடுக்கின்றார். இந்த அவ்வளவு விடயத்தையும் சரியான ஒரு மட்டிலே இப்போ குறிப்பாக எடுத்தீர்கள் என்றால் எங்களுடைய கண்ணகமன் ஆலயங்களிலே கண்ணகி வழக்குரை படிப்பது ஒரே மட்டாக அமைந்திருக்கும். அந்த மட்டை கேட்கும் பொழுது எங்களுக்கு உடல் எல்லாம் சிலிர்த்து அதன் பால் நாங்கள் ஈர்க்கப்படுவோம். அவ்வாறு அந்த வாழ்க்கை முறை என்னென்ன செய்தார்கள், இப்போ உதாரணமாக ஒரு குழந்தை பிறந்தால் அதுக்கு என்ன நாங்கள் செய்கின்றோமோ அதவளும் அங்கே நடந்திருக்கின்றது. அதே போல திருமணத்துக்கு இப்பொழுது என்ன நடக்கிறதோ அது நடந்திருக்கு. ஆகவே நாங்கள் அதை ஒட்டித்தான் நாங்கள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே நடந்தது உண்மை சம்பவம் என்பதுதான் இங்கே தீர்க்க முடியாத ஒரு விடயமாக இருக்கின்றது. ஆகவே இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை எழுதினாலும் எங்களுடைய அதை பின்பற்ற வேண்டியவர்கள் நாங்களாக இருக்கின்றோம். இப்பொழுது எங்களுடைய இந்த இலக்கிய விழாவிலே இரண்டாம் நாள் கொம்பு முறி விளையாட்டு இருக்கின்றது. நான் அடுத்த இதிலே சொல்லுகின்றேன். இந்த கொம்பு முறி விளையாட்டு என்பது சிலப்பதிகாரிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதாவது கண்ணகி கோபமாக வரும் பொழுது அங்கே இருக்கின்ற இடையர்கள் அல்லது அந்த எங்களுடைய அந்த நாட்டு மக்கள் விளையாட்டு கொம்பு என்று சொல்லி இந்த போட்டியிலே நடக்கும். அது கொம்பு முறித்து விளையாடி தென்சேரி அதிலே வென்றதாக சொல்லுவார்கள். இப்போ இதிலே பார்த்தோம் என்றால் வடசேரி தென்சேரி என்று வரும். நாங்கள் ஏற்கனவே சொன்ன போன்று தந்தை வழியாக வருகின்றது அந்த சேரி இரண்டு சேரிக்கு இடையிலான போட்டி தான் நடக்க போகிற கொம்பு முறி விளையாட்டு. ஆகவே கண்ணகி வழக்குரை என்பது கண்ணகி வாழ்ந்த வாழ்க்கையை அவ்வாறே அப்படியே எங்களுக்கு சொல்லி இருக்கின்றது. அதன் வாழ்க்கை முறைப்படி நாங்கள் வாழ்ந்தோமாக இருந்தால் சிறந்தொரு நிலையை அடைவோம் என்பதுதான் இந்த கண்ணகி வழக்குரை. ஆகவே அது கண்ணகி வழக்குரை என்பது கண்ணகி சடங்கு தொடங்கினால் எங்களுடைய பிரதேசம் முழுவதும் ஒரே அந்த மட்டிலே ஒலித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு இலக்கியம். அது 2011ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட கண்ணகி கலை இலக்கிய கூடல் 2025 வந்து நிற்கிறது. 10 வருடங்கள் ஆகிறது. எனவே இந்த 2025 நீங்க மேற்கொள்ளப்படுகின்ற இந்த கண்ணகி கலை இலக்கியம் கூடல் சார்ந்த விஷயங்கள் மக்களுக்காக கொண்டு போய் சேர்க்க வேண்டி அப்படின்னு சொல்லி ஆசைப்படுகின்ற விஷயங்கள் அப்படின்னு சொல்லி இந்த வருடம் என்ன சிறப்பான விஷயங்கள் உள்ளடக்கப்பட்டது? உண்மையாக எங்களுடைய கண்ணகி கலை இலக்கிய விழாவினுடைய அழைப்பிதழ் இது. மண்முனை தென்மேற்கு பிரதேசம் மட்டக்களப்பு மாவட்டம் 25, 26, 27, 28 இந்த 4 நாட்களில் 2 நாட்கள் போர் தேங்காய் உடைத்தல் கொம்பு முறி விளையாட்டு. இதில் முதலாம் நாள் 25ஆம் தேதி போர் தேங்காய் அடித்தல் அல்லது உடைத்தல் என்று சொல்வார்கள். மகிழடத்தீவு ஸ்ரீ சித்தி விநாயகர் அருள்மிகு கண்ணகியம்மன் ஆலயம் ஒன்றில் இடம்பெறும். இந்த போர் தேங்காய் என்பது இதிலேயும் அந்த வடசேரி தென்சேரி அணியினர் பங்கு கொள்வார்கள். ஆலய முற்றத்திலே உயரமான மேடை அமைத்து அதிலே துணியெல்லாம் விரித்து 2 அணியைச் சேர்ந்த ஒவ்வொரு வீரர்கள் 2 பக்கம் அமர்ந்திருப்பார்கள். தேங்காய்கள் நாங்கள் பாவிக்கின்ற தேங்காய்கள் அழகாக அது வடிவமைக்கப்பட்டிருக்கும். அழகாக நாங்கள் சொல்லுவோம் இந்த நிறைகுடம் வைப்பதற்கு செய்வது போன்று செய்யப்பட்டு முதலில் உருட்டி விளையாடுவார்கள் போர் தேங்காயினை, பிறகு எறிந்து விளையாடுவார்கள். அதிலே அந்த போர் தேங்காய்கள் உடைக்கப்பட வேண்டும். இவ்வாறு நடக்கும். எந்த அணியினுடைய அதிக அளவு தேங்காய்கள் உடைந்திருக்கின்றதோ அது தோற்ற அணியாக கருதப்படும். இது போர் தேங்காய். அன்று எங்களுடைய அந்த போர் தேங்காய் அடித்து முடித்தவுடன் இந்த நான் ஏற்கனவே சொன்னது விளையாட்டு கொம்பு என்று சொல்லி ஒரு விளையாட்டு விளையாடி மகிழடத்தீவு கண்ணையம்மன் ஆலயத்திலே பூசை நிறைவு பெற்றதும் அந்த கொம்புகள் நீங்கள் பார்த்திருப்பவர்கள் தெரியவில்லை. இல்லாட்டி நாங்கள் 26ஆம் தேதி நாங்கள் 25ஆம் தேதி பார்க்கலாம். 2 கொம்புகள் வடசேரி தென்சேரி என்கின்ற 2 கொம்புகள் இவ்வாறு பொருத்தப்பட்டு ஒரு 5 அடி நீளமான 100-150 கம்புகளால் வைத்து நெருக்கி கட்டப்பட்டு அதுக்கு உருக்கொடுக்கிறன்னு சொல்வார்கள். இந்த உருக்கொடுத்தலும் பூசையும் எங்கே நடைபெறும் என்றால் முதலைக்குடா ஸ்ரீ பாலேடி விநாயகர் அருள்மிகு கண்ணகியம்மன் ஆலயத்திலே நடைபெறும். அன்று இரவு முழுவதும் அங்கே வைத்து பூசைகள் செய்யப்பட்டு இந்த மஞ்சள் கயிறுகளால் அவற்றை வரிந்து இந்த கொம்புகளை வைத்து கட்டி 2 சேரி அணியினரும் அதனை மறுநாள் எங்களுடைய 26ஆம் தேதி பிற்பகல் 2 மணிக்கு கொம்பு எழுந்தருள பண்ணல் என்ற இடம்பெறும். அது முதலைக்குடா கண்ணகியம்மன் ஆலயத்திலிருந்து முனைக்காடு ஸ்ரீ சித்தி விநாயகர் அருள்மிகு கண்ணகியம்மன் ஆலயத்துக்கு செல்லும். அங்கே பூசையெல்லாம் இடம்பெற்று அந்த கொம்புக்கு அதன் பின்னர் எங்களுடைய ஆலயத்துக்கு பக்கத்திலே முனைக்காடு ராமகிருஷ்ணா விளையாட்டு மைதானம் இருக்கின்றது. அதிலே 3 ஆலமரங்கள் இருக்கின்றது. அது அந்த காலத்திலிருந்தே இதுக்காக நிர்மாணிக்கப்பட்டது தெரியவில்லை. இறைவன் அல்லது கண்ணகியம்மனுடைய அருளை தெரியவில்லை. 3 ஆலமரங்கள் இருக்கின்றது. இந்த ஆலமரம் இதுவரையில் அழிக்கப்படவில்லை அல்லது அபிவிருத்திக்காகவும் வெட்டப்படவில்லை. காரணம் கொம்பு முறை தொடர்ச்சியாக பரம்பரையாக நடந்து வந்த இடம் அது.
அந்த 3 ஆலமரத்துக்கு இடையிலே இந்த கொம்புகள் கட்டப்பட்ட அந்த குச்சி அட்டைகளை வைத்து கட்டப்பட்டு தகிழம் கொடி என்று சொல்வார்கள். எங்களுடைய மரத்தினுடைய கொடிகள், அந்த கொடிகளால் பின்னி பெரிய வளையங்களாக கட்டப்பட்டு பனைமரம் ஒன்று நிறுத்தப்பட்டு அந்த பனைமரத்தில் இவற்றை இணைத்து கட்டி 2 கயிறுகள், எங்களுடைய கொக்கோட்டிச்சோலை ஸ்ரீ தாந்தோண்டீஸ்வரர் ஆலயத்திலிருந்து தேர்க்கயிர்கள் எடுப்பார்கள், அல்லது பெரிய கயிறுகள். நாங்கள் தேர்க்கயிர்கள் தான் ஏற்கனவே பயன்படுத்தி இருக்கின்றோம். தேர்க்கயிர்கள் 2 கட்டப்பட்டு 2 அணிகளும் தங்களுடைய அணி சார்ந்து தங்களுடைய பக்கத்தை நோக்கி இழுப்பார்கள். அங்கே பலம் காட்டப்படுகின்றது, அருள் காட்டப்படுது. இந்த பனைமர குத்தி இங்கே ஒரு பக்கம் விழப்போகின்றது. விழுந்தவுடன் அந்த இடையில இருக்கின்ற பொறுத்திருக்கின்ற அந்த கட்டைகளும் கொண்டு கீழே விழும். பின்னர் அவற்றையும் அவ்வளவையும் பிரித்து அவளுக்கு பார்க்கும் பொழுது உள்ளுக்கு பொருத்தப்பட்டிருக்கின்ற அந்த கொம்புகள், வடசேரி கொம்பு தென்சேரி கொம்பு என்று 2 பொருத்தப்படும். எந்த கொம்பு உடைந்து இருக்கின்றதோ அந்த அணி தோற்றதாகவும், எந்த கொம்பு உடையாமல் இருக்கின்றதோ அது வெற்றி பெற்றதாக மிகவும் ஒரு விமர்சையாக, மிகவும் ஒரு மகிழ்ச்சியாக, ஆர்ப்பாட்டமாக, பெரியோரு விழாவாக இந்த கொம்பு முறை நிறைவேறும். பின்னர் அந்த கொம்புகள் 2ம் திரும்ப மீண்டும் மகிழத்தி கண்ணையம்மனால் கொண்டு செய்யப்பட்டு குளிர்த்தீல் பூசை என்று இடம்பெறும். இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 90ஆம் ஆண்டுக்கு முதல் நடந்தது. ஆனால் இப்பொழுது அவ்வளவு இல்லாமல் போய்விட்டது. அப்போ இந்த கொம்புமுறை விளையாட்டினை நாங்கள் இதில் அறிமுகப்படுத்திய உடனே எல்லோரும் ஆர்வமாக இருக்கின்றார்கள். இது எவ்வாறு இருக்க போகுது என்ற ஒரு ஆர்வத்திலும் ஆவலுடன் இருக்கின்றார்கள் பார்ப்பதற்காக. இதுதான் எங்களுடைய இந்த இலக்கிய விளையாட ஒரு வித்தியாசமான நிகழ்வாக அமைய இருக்கின்றது. தமிழ் இலக்கியங்கள்ல இருக்கின்ற பல விஷயங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லப்படுகிறது. அதிலே எங்களுடைய வாழ்க்கை முறை சார்ந்த விஷயங்கள், ஒழுக்க நெறி சார்ந்த விஷயங்கள், நாங்கள் பின்பற்ற வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி முன்னைய காலகட்டத்தில் எழுதி வைத்த அந்த இலக்கியங்கள் எல்லாமே இன்று வரைக்கும் ஏதோ ஒரு தகவலை எங்களுக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறது. அதனுடைய அடிப்படையில் சிலப்பதிகாரம் கூட விதி விலக்க இல்லை. சிலப்பதிகாரம் நிறைய விஷயங்கள் எங்களுக்குள்ளே போதிக்கிறது. அதை நாங்கள் ஒரு கதை வடிவமாக கேள்விப்பட்டிருக்கின்றோம், ஒரு காட்சி வடிவமாக பார்த்திருக்கின்றோம், செவி வழியாக நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். இப்படி சிலப்பதிகாரம் எங்களுக்குள்ள ஊடுருவி எங்களுக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. கண்ணகிக்கு ஏன் அப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கின்ற அளவுக்கு பல சினிமாக்கள்ல கூட நாங்கள் அதை பார்த்திருக்கிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது சிலப்பதிகாரத்துல சொல்லப்படுகின்ற ஒழுக்க நெறிகள் அப்படின்னு சொன்னா என்ன? சிலப்பதிகாரத்துல பல்வேறு வகையான ஒழுக்க நெறிகள் கூறப்படுகின்றது. குறிப்பாக ஒரு கணவன் மனைவியினுடைய வாழ்க்கை முறைதான் பிரதானமாக அதில் அமைகின்றது. இருந்தும் கணவன் விடுகின்ற சில தவறுகள் கூட அது அந்த மனைவியினால் திருத்தப்படுகின்றது. இதற்கு முக்கியமாக பொறுமை என்கின்ற ஒரு விடயம் காணப்படுகின்றது. அதாவது சில வேளை சொல்லுவார்கள், கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் என்று சொல்வார்கள். அந்த மாதிரி இல்லாமல், அவ்வாறு தான் நினைக்க வேண்டிய என்ற தேவை இல்லாமல், தன்னுடைய கணவன் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கைகள், அந்த அன்பு, அந்த பொறுமை, அந்த பாசம் என்பன இங்கே கண்ணகியினூடாக வெளிப்படுத்தப்படுகின்றது. என்னதான் எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும் கண்ணகி தன்னுடைய நிலையிலிருந்து கொஞ்சமும் மாறவில்லை. அந்த ஒழுக்க நெறியை அவள் தவற விடவில்லை, கண்ணகி தவறவே விடவில்லை. அங்கே மாதவியை சில வேளைகளில் சிலப்பதிகாரத்தை நீங்கள் சிலப்பதிகாரம் அறிந்திருந்தால் பார்க்கலாம், மாதவி எங்கே ஒரு பிழையானவர்களாக காட்டப்படவில்லை. அவர் ஒரு நடன கலைஞராக இருக்கின்றார். அவருக்கும் அங்கே ஒரு நெறி இருக்கின்றது. மாதவியும் எங்களுடைய வழிபாட்டிலே இருக்கின்றார். கோவலனும் அவ்வாறு இருக்கின்றார். கண்ணகியினுடைய வரலாற்றை எடுத்துக்கொள்ளும் பொழுது எங்களுடைய நாளாந்த குடும்ப வாழ்க்கையிலே ஏற்படுகின்ற விஷயத்தை சொல்கின்றது. இது ஒரு புறம் இருக்கு. அவ்வாறு நாங்கள் இங்க அடுத்த பக்கம் வரும் பொழுது கண்ணகியினுடைய கணவன் கோவலன் இறந்த பின்னர் பாண்டி நாட்டில் ஏற்படுகின்ற மாற்றம் ஒன்று இருக்கின்றது. மிகவும் சிறப்பாக ஆட்சி செய்து வந்த செங்கோலோட்சி வந்தவன் பாண்டியன் அந்த நேரத்தில். ஆனாலும் தன்னுடைய வார்த்தை பிரயோகமும் ஒரு தீர விசாரிக்காமல் செய்த ஒரு அவசரமாக எடுக்கப்பட்ட ஒரு முடிவும் அவனுடைய அவ்வளவு நல்லாட்சியை மாற்றி அது கொடுங்கோல் ஆட்சியாக மாறி தன்னுடைய சிம்மாசனம், வெண்கொற்றக்குடை, செங்கோல் எல்லாம் இடிந்து முறிந்து விழுந்து அந்த நாடே தீக்கிரையாகி போகும் அளவுக்கு அந்த ஒரு பெண் நினைத்தால் இந்த நாட்டையும் அழித்து விடலாம் என்பதற்கு இந்த கண்ணகியினுடைய வரலாறு சொல்றோம். இது கண்ணகியினுடைய சிலப்பதிகாரத்தை சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதிலும் நாங்கள் அதன் பின்னர் ஏற்படுகின்ற மாற்றத்தை பார்த்தோமானால், ஒரு மனித பிறவியாக பிறந்த ஒரு பெண் அவ்வாறு குடும்ப வாழ்க்கையில் கலந்து குடும்ப வாழ்க்கையில் ஏற்படும் தகராறு பிரச்சனைகளை தாண்டி பிறகு தெய்வமாக மாறுகின்றார். ஆகவே இந்த வாழ்க்கை முறையை நாங்கள் இந்த சிலப்பதிகாரத்தை கற்றால் அல்லது அறிந்திருந்தால் எங்களுடைய வாழ்க்கையும் அவ்வாறே அமையும் என்பதுதான் அதுக்குரிய எடுத்துக்காட்டு. இது
பிரதானமாக சிலப்பதிகாரத்திலே சொல்லப்படுகிறது. இந்த மாதிரியான விஷயங்கள் மக்கள் மத்தியில வந்து கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும் என்றதுக்காகத்தான் உங்களுடைய கண்ணகி கலை இலக்கிய கூடல் வந்து ஆரம்பிக்கப்பட்டது. எனவே 2025ஆம் ஆண்டுல கூட இது வந்து ஒரு மிக முக்கியமான இடத்தை வந்து பிடித்திருக்கிறது. இனி வரப்போகின்ற காலகட்டத்துல என்ன மாதிரியான விஷயங்களை முன்னெடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்குள்ள உண்மையாக கடந்த எங்களுடைய செயற்குழு கூட்டம், எங்களுடைய கண்ணகி கலை இலக்கிய விழாவினுடைய 10வது செயற்குழு கூட்டத்தின் இறுதி கூட்டத்திலே எங்களுடைய கூடலினுடைய தலைவர் செங்கதுரன் ஐயா கலந்து கொண்டிருந்தார். அவர் அவருடைய உரையிலே குறிப்பிட்டிருந்தார், இன்னும் ஒரு 25 ஆண்டுகளுக்கு பின்னர் இந்த கண்ணகி கலை இலக்கிய கூடல் என்பது ஒரு பண்பாட்டு மையமாக இந்த மட்டக்களப்பிலே அமைந்திருக்கும். அந்த பண்பாட்டு மையத்துக்கு நாங்கள் செல்லும் பொழுதோ கண்ணகியினோட வரலாறாக இருக்கலாம், சிலப்பதிகாரமாக இருக்கலாம், கண்ணகி வழக்குரையாக இருக்கலாம், அல்லது மட்டக்களப்பு கண்ணகை அம்மன் ஆலயங்களுடைய வரலாறுகளாக இருக்கலாம், அல்லது மட்டக்களப்பு மக்களினுடைய வாழ்க்கை முறையாக இருக்கலாம். எல்லாமே இந்த கண்ணகி கலை இலக்கிய கூடலினூடாக ஒரு பண்பாட்டு மையமாக இருந்து அது தொடர்ச்சியாக அடுத்தடுத்த சந்ததியினூடாக கடத்தப்படுவதற்கு ஏற்பாடுகளை தான் செய்து கொண்டிருப்பதாகவும், அடுத்த சந்ததிக்கு இதனை பொறுப்பு கொடுக்கும் பொழுது ஒரு வலுவான ஒரு கட்டமைப்பாகவும், ஒரு உறுதியாக அது சில அமைப்புகளை போன்று இடையிலே விட்டுத்து போகாமல் அல்லது தொடர்ச்சியாக நடத்த முடியாமல் சில செயற்பாடுகள் இடம்பெறுகின்றது. அவ்வாறு இல்லாமல் ஒரு பலம் வாய்ந்த மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கின்ற சகலரையும் ஒன்றிணைத்து கண்ணகி கலை இலக்கிய பண்பாட்டு மையம் என்று உருவாக்கி அது ஏதோ ஒரு வளாகம் ஒன்று பெற்று அதிலே எல்லா ஆவணங்களும் பாதுகாக்கப்பட்டு அடையாளப்படுத்தப்பட்டு ஒரு நினைவு இடமாக, கண்ணகிக்குரிய ஒரு பொக்கிஷமான இடமாக, மட்டக்களப்பு என்பது கண்ணகி ஆலயங்கள் நிறைய இருக்கின்ற காரணத்தினால் அந்த அவர்களுடைய அனுசரணை, அவர்களுடைய உதவிகள் எல்லாம் பெற்று கண்ணகி கலை இலக்கிய பண்பாட்டு மையம் என்று இதை மாற்றி அமைத்து ஒரு 25 வருடத்துக்கு பின்னர் இந்த கண்ணகியினுடைய வாழ்க்கை முறையாக இருக்கலாம், அல்லது சிலப்பதிகாரம் சொல்லுகின்ற நீதி முறையாக இருக்கலாம், இதற்கு ஏற்றாற்போல் அது 100% இல்லாவிடனும் ஏற்றாற்போல் ஒழுகக்கூடிய நடக்கக்கூடிய ஒரு சந்ததியை உருவாக்க வேண்டும் என்பதை அவருடைய இலக்காக இருக்கின்றது. அதற்காகவே நாங்களும் எல்லோரும் அதற்காக உழைத்துக் கொண்டிருக்கிறோம். கண்ணகி கலை இலக்கிய கூடல் 2025ஆம் ஆண்டு மட்டக்களப்பு மண்டல வந்து இடம்பெற போகின்றது. எனவே சிலப்பதிகாரம் சார்ந்து கண்ணகியினுடைய வழக்குரை சார்ந்த விஷயங்கள், கண்ணகி வழிபாட்டோடு வந்து மேற்கொள்ளப்படுகின்ற பல விடயங்களை இந்த கண்ணகி கலை இலக்கிய கூடல் வந்து மேற்கொண்டு வர்றாங்க. எனவே கடந்த 10 வருடமாக மட்டக்களப்பு மண்டல தங்களுடைய சேவைகளை வந்து ஆற்றி வருகிறாங்க. குறிப்பாக இளம் சமுதாயத்தினருக்கு இந்த கண்ணகி வழிபாட்டினுடைய முக்கியத்துவம் பற்றியதான விஷயங்கள், அதுல சொல்லப்படுகின்ற ஒழுக்கம் சார்ந்த விஷயங்களை வந்து மக்களுக்கு வந்து போதிக்கின்ற விஷயமாக நிறைய விடயங்களை வந்து பண்ணிக்கொண்டு வருகின்ற இந்த சூழ்நிலையில் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அதனுடைய விழாக்குழுவினுடைய செயலாளராக கடமையாற்றுகின்றார் சோலையூரான் ஆறுமுகம் தனுஷ்கரன். அவர் கூட வந்து நாங்கள் பேசிட்டு இருக்கிறோம். நிறைய விஷயங்களை வந்து நாங்கள் கேட்டு தெரிந்து கொள்ள போகின்றோம். அதனுடைய அடிப்படையில் கேட்கிற இன்னும் ஒரு கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, இந்த கண்ணகி கலை இலக்கிய கூடல் 10வது வருடமாக வந்து மேற்கொள்ளப்படுகிறது. இது எவ்வாறு வந்து இந்த 10வது வருஷத்துல வந்து அமைக்கப்பட்டிருக்கு? ஏதாவது ஒரு ஸ்பெஷலான விஷயம் வந்து இருக்குந்தானே? நிறைய, அதாவது எங்களுடைய மண்முனை தென்மேற்கு பிரதேசம் என்பது அதிகளவான கண்ணகி அம்மன் ஆலயங்கள் அமைந்திருக்கின்ற பிரதேசம். ஆகவே இந்த கண்ணகி கலை இலக்கிய கூடலினுடைய இலக்கிய விழா நடைபெற வேண்டிய ஒரு இடமாக அது தீர்மானிக்கப்பட்டது. 9வது விழா இடம்பெற்று நிறைவடைந்த பின் அந்த ஒன்று கூடலின் போது நான் தெரிவித்திருந்தேன், கட்டாயமாக 10வது விழாவினை எங்களுடைய மண்முனை தென்மேற்கு பகுதியிலே நீங்கள் நடத்த வேண்டும் என்று. அதற்கு எங்களுடைய கூடலினுடைய பொருளாளர் ஜெயராஜா சார் அவர்களும் அதற்கு என்னோடு இணைந்து அந்த கருத்தை தெரிவித்திருந்தார். கட்டாயமாக அதை நாங்கள் அந்த பகுதியை நடத்த வேண்டும் என்று சொல்லி, அந்த அடிப்படையிலே தான் இது எங்களுடைய பிரதேசத்துக்கு வந்தது. அதிலே குறிப்பாக எங்களுடைய விழா குழுவை பற்றி கூற வேண்டும். சகலருக்குமான பொது அறிவித்தல் ஒன்று விடுக்கப்பட்டது. கூட முக்கியமாக மகிழடு தீவு கண்ணகி அம்மன் ஆலயத்தினுடைய தலைவர் திரு மூனா அருட்செல்வம் ஆசிரியர் அவர்களுடைய வழிகாட்டினூடாக பிரதேசத்தில் இருக்கின்ற ஆலயங்கள், கண்ணகி அம்மன் ஆலயங்கள் மற்றும் தேசத்து ஆலயங்கள், அமைப்புகள் என்று சொல்லி சகலருக்குமான பொது அழைப்பு விடுக்கப்பட்டு எங்களுடைய செயற்குழுக்குரிய பொதுக்கூட்டம் இடம்பெற்றது. இதிலே தலைவராக மூணு அருட்செல்வம் ஆசிரியர் அவர்கள் தெரிவாகியிருந்தார். செயலாளராக நான் தெரிவாகியிருந்தேன். பொருளாளராக அதிபர் நகுலேஸ்வரன் ஐயா அவர்கள் தெரிவாகியிருந்தார். உப தலைவராக ஓய்வு நிலைய அதிபர் திரு சி அகிலேஸ்வரன் அவர்கள் தெரிவாகியிருந்தார். உப செயலாளராக கிராம சேவகர் திரு சி ஜீவிதன் அவர்கள் தெரிவாகியிருந்தார். இவர்களோடு இணைந்து
ஆலோசகர்களாக மண்மணி தென்மேற்கு பிரதேச சபையினுடைய கௌரவ தவிசாளர் அவர்கள் திரேசகுமாரன் அவர்களும், அதை சேர்ந்த எங்களுடைய ஸ்ரீ தாந்தோண்டீஸ்வரர் ஆலயத்தினுடைய வண்ணக்கர், அதே போன்று முன்னாள் வண்ணக்குமார்கள், இவ்வாறானவர்கள் இணைத்து கோட்டக்கல்வி அதிகாரி அதிபர்கள் எல்லாரும் இணைத்து எல்லா கிராமங்களிலும் இருந்து ஒவ்வொருவராக உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டார்கள். அதன் பின்னர் அந்த பொதுக்கூட்டத்தில் ஒரு மாற்றம் ஒன்று நடந்தது என்றால் தாமாக முன் வந்தார்கள். இந்த கண்ணகி இலக்கிய விழாவினை சிறப்பாக செய்வதற்காக தாங்களாக முன்வந்து அந்த நிர்வாகத்தில் இணைந்து கொண்டார்கள். அவ்வாறு ஒரு ஆர்வமுடையதாக தோன்றியது காரணம் கண்ணகி வழிபாடு எங்களுடைய பிரதேசத்தை சிறப்பாக இருப்பதும் அது தொடர்ச்சியாக மக்களோடு வாழ்க்கையில் பிணைந்திருப்பது, அவ்வாறு உருவாக்கப்பட்டதுதான் எங்களுடைய இந்த 10வது கண்ணகி இலக்கிய விழா செயற்பாட்டு குழு. வருகின்ற 25, 26ஆம் தேதிகளில் வந்து மிக சிறப்பாக வந்து இடம்பெற போகிறோம். அதில் 4 நாட்கள் மிக முக்கியமானது. இப்போ நான் கேட்குற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், 25, 26ஆம் தேதிகளில் இந்த விழா குழுவுக்கு வருகின்ற அதிதிகள் யாரையெல்லாம் நீங்கள் இன்வைட் பண்ணியிருக்கிறீங்க, எந்த அடிப்படையில் இன்வைட்? உண்மையாகவே எங்களுடைய இந்த 25, 26ம் போர்த்தேங்காய் அடித்தல், கொம்மமுறி விளையாட்டு, இந்த இரண்டும் எங்களுடைய பாரம்பரிய விளையாட்டு. இது மருவி சென்ற ஒரு விளையாட்டினை மீளுருவாக்கம் செய்து அதனை எதிர்கால சந்ததிக்கு நாங்கள் அதை தெரியப்படுத்த வேண்டும் என்கின்ற காரணத்தினால் இதிலே பிரதானமாக அதிதிகளாகவும் பார்வையாளர்களாகவும் நாங்கள் அழைத்திருப்பது பாடசாலை மாணவர்களை. அவர்களிடம்தான் இதை தெரியப்படுத்த வேண்டும். இவ்வாறு ஒரு விளையாட்டு இருக்கிறது. பிரதானமாக எங்களுடைய முதன்மை அதிதிகளாக இருக்கலாம், சிறப்பு அதிதிகள் அல்லது தலைமைகள் எல்லோரும் எங்களுடைய இலங்கையிலே இருக்கின்ற பல்வேறு பல்கலைக்கழகங்கள் இருக்கின்ற சிரேஷ்ட விரிவுரையாளர்கள் வருகின்றார்கள், பேராசிரியர்கள் வருகின்றார்கள். இந்தியாவிலிருந்து பேராசிரியர் அரசு அவர்கள் வருகின்றார். அதே போன்ற எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கின்ற கோட்டக்கல்வி அதிகாரி, அதிபர்கள், ஓய்வு நிலை அதிபர்கள், ஆசிரியர்கள், ஓய்வு நிலை ஆசிரியர்கள், அதே போன்று எங்களுடைய மட்டக்களப்பிலே அண்ணாவியார்களுக்குரிய முக்கியத்துவம் இருக்கின்றது. இந்த அண்ணாவிமார் அவர்கள் இணைத்திருக்கின்றோம். அதே போன்று கலை இலக்கிய செயற்பாட்டாளர்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து இந்த நிகழ்வை செய்கின்றோம். ஆனாலும் முதல் 2 நாட்களுக்கு அதிதிகளாக பிரதேசம் சார்ந்தும் பல்கலைக்கழகங்கள் சார்ந்தும் செய்கின்றோம். அதிலும் குறிப்பாக இந்த போர்த்தேங்காயினையும் கொம்புமுறி விளையாட்டையும் பார்ப்பதற்காக யாழ் பல்கலைக்கழகத்திலிருந்து ஒரு 10 பேர் கொண்ட மாணவர் குழாம் வருகின்றார்கள். அதை தொடர்ச்சியாக நின்று 4 நாட்களும் இதை அவதானித்து அதை பதிவு செய்வதற்காக வருகின்றார்கள். இவ்வாறு அந்த விடயத்தை தெளிவுபடுத்த வேண்டியவர்கள் அல்லது இதனை அடுத்த சந்தையை கொண்டு செல்ல போகின்றவர்கள் முக்கியமாக ஊடகவியலாளர்கள் வருகின்றார்கள் இதனை வெளிப்படுத்துவதற்காக. அதோடு எங்களுடைய ஆதவன் டிவி இதனை முன்னரே விளம்பரப்படுத்துகின்றது. ஆகவே இது எவ்வாறு நீங்களும் நான் நினைக்கின்றேன் நீங்களும் எங்களுடைய அதிதிகள் ஆகிவிட்டீர்கள். இந்த நிகழ்வை அதிதிகளாக நீங்கள் இதை வெளிப்படுத்த போகின்றீர்கள். ஆகவே இவ்வாறானவர்களை கொண்டே இந்த 2 நாட்களும் நாங்கள் அதிதிகளை தெரிவு செய்திருக்கின்றோம். கண்ணகி கலை இலக்கிய கூடல் அப்படின்னு சொல்லி நீங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமாக அதனுடைய நோக்கமே அடுத்த தலைமுறையினருக்கு ஒழுக்கம் சார்ந்த விஷயங்கள், சிலப்பதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயத்தை வந்து சொல்லப்பட வேண்டும் என்றது. இதிலே வந்து உங்களுடைய விழாவினுடைய அல்லது விழா குழுவினுடைய ஒரு நோக்கம் அப்படியாக வந்து இருந்தாலும் அதனுடைய பிரதான நோக்கம் எப்படி அப்படின்னு சொன்னால் மட்டக்களப்பில் வந்து அது சார்ந்த விஷயத்தை வந்து நாங்கள் நிலைநிறுத்தோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் நான் யோசிக்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் மட்டக்களப்பு மண்ணோடு நின்று விடாமல் நிறைய பேருக்கு இந்த விஷயம் வந்து கொண்டு போய் சேர்க்கணும். தொலைக்காட்சியை வந்து பார்த்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கும் அது சார்ந்த விஷயத்தை வந்து நாங்கள் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு தேவை வந்து காணப்படுகிறது. எனவே அப்படி நாங்கள் யோசிக்கிற போது சிலப்பதிகாரத்தை பற்றி நம்ம வந்து பேசாமல் வந்து இருக்க முடியாது. சிலப்பதிகாரத்துல கண்ணகி பற்றியோ கோவலன் பற்றியோ நிறைய பேருக்கு வந்து தெரியும். ஆனால் இதுல சிலப்பதிகாரத்துல மாதவியை பற்றி நாங்கள் புரிந்து கொள்றது ஒரு ரொம்ப கடினமான ஒரு விஷயமா வந்து காணப்படுகிறது. சில பேர் மாதவியை பற்றி புரிந்து கொள்ளும் போது அதில் ஒரு தவறான சிந்தனை புகுத்தப்படுறதுக்குரிய வாய்ப்புகளும் வந்து காணப்படுகிறது. கோவலனுடைய வாழ்க்கையை வந்து அழித்து விட்டார், வேணுமென்றே வந்து அழித்தார் அப்படி என்று சொல்லி தவறாக புரிந்து கொள்ளப்படுகின்ற விஷயங்களும் வந்து காணப்படுகிறது. எனவே சிலப்பதிகாரத்துல மாதவியினுடைய வாழ்க்கை எவ்வாறு சித்தரிக்கப்படுகிற உங்களுடைய அபிப்பிராயத்துல நீங்க சொல்லுகிற விஷயம் என்ன? இல்ல, உண்மையாக சிலப்பதிகாரத்திலே மாதவியினுடைய வகிபாகம் அல்லது அவர் வந்த பின்னர் ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்னுடைய அந்த எண்ணத்தின் அடிப்படையில் அல்லது தனிப்பட்ட கருத்தாக எடுத்துக்கொண்டாலும் மாதவி தன்னுடைய அவருடைய செயற்பாட்டிலே சரியாக இருந்தார். அவர் ஒரு நடன கலைஞர், அவர் ஒரு நாட்டிய கலைஞர். அவர் அந்த நாட்டியத்தினை ஆடும் பொழுது அந்த நாட்டியத்தினுடைய அழகிலே மயங்கியவர் தான் கோவலன். ஆகவே அவர் மாதவி ஒரு பிழையான ஒரு நெறிமுறைக்கு உட்பட்டவரோ அல்லது பிழையான நடத்தை உடையவர் என்பது உண்மையாக முற்றிலும் மறுக்கப்பட வேண்டிய ஒரு விடயம். ஏனென்றால் மாதவியும் ஒரு கற்புக்கரசியே, மாதவியும் ஒரு பத்தினி தெய்வமே. ஏனென்றால் கோவலனை அவர் நினைக்கின்றார் என்பதை விட கோவலன் அவரை நினைத்திருக்கலாம். கண்ணகி என்பது கண்ணகியுடைய வாழ்க்கையோடு கோவலன் இணைந்திருப்பார் என்பது மாதவிக்கு தெரியாத ஒரு விடயம். ஆகவே மாதவி தன்னுடைய செயற்பாட்டிலும் தன்னுடைய அந்த தொழில்முறைக்கு அந்த கலையிலும் அவர் தன்னை அர்ப்பணித்து முழுவதுமாக அர்ப்பணித்து சிறந்தொரு நாட்டிய பேரழகியா தான் இருந்திருந்தார்.
ஆனால் கோவலன் அதனை எவ்வாறு நினைத்திருந்தாரோ தெரியவில்லை. மாதவி என்பவர் எப்பொழுதுமே ஒரு பிள்ளையானவர் அல்ல. அவரும் ஒரு பத்னி, அவரும் பத்னி தெய்வமாக ஒரு உரித்துடையவராகத்தான் இருக்கின்றார். ஆகவே சிலப்பதிகாரத்திலே சொல்லப்படுவது உண்மையாகவே சிலப்பதிகாரத்தை முழுவதுமாக அந்த பாடல்கள் அந்த வரலாறுகளை படித்தால் கண்ணகியை விட நாங்கள் மாதவியை உச்சமான ஒரு பெண்ணாக நாங்கள் மதிப்போம். அதான் அதில் இருக்கின்ற உண்மை. கண்ணகி சார்ந்த இலக்கியங்கள் இந்த சமூகத்துக்கு வந்து சொல்ல வருகின்ற விஷயம் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? உண்மையாக நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்றுதான் கண்ணகியினுடைய சிலப்பதிகாரம் அல்லது கண்ணகி வழக்குரை என்பது முழுவதுமாக அது சொல்ல வருவது மனித வாழ்க்கை அல்லது குடும்ப வாழ்க்கையிலே ஒழுக்க நெறியை கடைபிடிக்க வேண்டும் என்பது. அந்த ஒழுக்க நெறிகளிலே அது எங்களுடைய கண்ணகி பிறந்தது முதல் அவர் தெய்வமாகும் வரைக்குமே இருப்பது எங்களுடைய மனித வாழ்க்கை நடைமுறைகள் தான். எல்லாமே மனித வாழ்க்கை. ஒரு சிலம்பினை தன்னுடைய வாழ்வாதாரத்திற்காக தன்னுடைய கால் சிலம்பினை விற்று வர சொல்லி அனுப்பினர் என்றால் நாங்கள் இப்பொழுது நடைமுறையை பார்க்கலாம். நாங்கள் தங்க நகைகளை அடகு வைப்பதாக இருக்கலாம், விற்பதாக இருக்கலாம். எங்களோட வாழ்க்கைக்கு தேவையானது. இது எத்தனை ஆண்டுகளுக்கு நடந்து விட்டது. ஆகவே அந்த வாழ்க்கை முறையை தான் நாங்கள் பின்பற்றுகின்றோம். ஆகவே கண்ணகி வழக்குரையாக இருக்கலாம், சிலப்பதிகாரமாக இருக்கலாம், எங்களுடைய வாழ்க்கையை அழகாக சொல்லி இருக்கின்றது. அதன்படி நாங்கள் வாழ்ந்தோம் இருந்தால் எங்களுடைய இந்த சமூகமாக இருக்கலாம் அல்லது எதிர்கால சமூகமாக இருக்கலாம் ஒரு சிறந்த சமூகமாகத்தான் மாற்ற முடியும். அதே போல் நாங்கள் வரும்பொழுது பாண்டியனிடத்திலே அந்த செங்கோல ஆட்சியை தான் தவறவிட்டு அந்த கணப்பொழுதிலே தன்னுடைய உயிரை எந்த விதமான ஒரு பதிலும் சொல்ல முடியாமல் அந்த இடத்திலேயே மன்னன் மடிந்து விழுகின்றான். அது என்ன குறிப்பிடுகின்றது என்றால், ஒரு நாட்டிலே அந்த ஆட்சி செங்கோல் ஆட்சியாக இருந்தால் மக்கள் அதன்படி இருப்பார்கள், அல்லது அது மாறுபடும் பொழுது மதுரை அழிந்தது, எரிந்தது. ஆகவே செங்கோல் ஆட்சிக்கும் கொடுங்கோல் ஆட்சிக்கும் அதுதான் வித்தியாசமாக இருக்கின்றது. ஆகவே சிலப்பதிகார வாழ்க்கை முறையாக இருக்கலாம், கண்ணகி வழக்குரையிலே கூறப்படுவையாக இருக்கலாம், எங்களுடைய சமூகத்திற்கு நல்ல நெறிமுறைகளையும் ஒழுக்க நெறிமுறைகளையும் பெண்ணினுடைய பெருமையையும் சொல்லுகின்றது. இதிலே கண்ணகி மாதவி என்பதை விட நிறைய பாத்திரங்கள் அங்கு இருக்கின்றது. அதுல ஒவ்வொருவருடைய பாத்திரங்களும் ஒழுக்கத்தை மட்டுமே சொல்லுகின்றது, ஒழுக்க முறைகளை சொல்கின்றது, வாழ்க்கை முறைகளை சொல்கின்றது. ஆகவே இந்த சிலப்பதிகாரத்தின் ஊடாக கண்ணகி கலை இலக்கிய கூடல் எங்களுடைய நேயர்களிடம் கேட்டுக்கொள்வதாக இருக்கலாம், அல்லது அந்த நிகழ்வுகளை கலந்து கொள்ள சொல்ல போற விடயம் என்னவென்றால், கண்ணகியினுடைய வரலாறை கூறுகின்ற எந்த இலக்கியமாக இருந்தாலும் எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவை, இதை பின்பற்ற வேண்டும் என்றுதான் நாங்கள் அதை சொல்லுகின்றோம். இந்த அமைப்பு வந்து உருவாக்கப்பட்டதுக்கு அப்புறமாக நிறைய விஷயங்களை வந்து பண்ணிட்டு வர்றீங்க. ஆரம்பத்துல சொன்ன மாதிரி கடந்த 10 வருடங்களாக இந்த அமைப்பு ஆற்றி வருகின்ற பங்களிப்புகள் அதிகமாக வந்து காணப்படுகிறது. எனவே அப்படி இருக்கின்ற நேரத்துல இந்த சமூகத்துல எப்படிப்பட்ட மாற்றங்களை வந்து ஏற்படுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து காணப்படுகிறது. போற போக்குல வந்து நாங்கள் இலக்கியம் சார்ந்த விஷயங்களை வந்து அடுத்த தலைமுறையினருக்கு வந்து கொடுப்பது மட்டும் வந்து ஒரு வேலையாக வந்து இருக்கக்கூடாது. அந்த இலக்கியம் சார்ந்த விஷயங்கள் கொடுக்கப்படுகின்ற நேரத்துல அதுல ஏற்படுகின்ற மாற்றங்களை வந்து அவதானிக்க வேண்டியவர்களாக வந்து நீங்க வந்து காணப்படுறீங்க. உங்களுடைய அமைப்பு வந்து காணப்படுகிறது. உங்களுடைய அமைப்புக்கு அது ஒரு மிகப்பெரிய பொறுப்பாக வந்து காணப்படுகிறது. எனவே எதிர்காலத்துல எப்படிப்பட்ட மாற்றங்களை வந்து நீங்க ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி நீங்க விரும்புறீங்க? உண்மையாக எங்களுடைய இந்த கண்ணகி கலை இலக்கிய கூடலினுடைய ஒரு நீண்ட எதிர்கால திட்டமாக இருப்பது சிலப்பதிகாரத்தின்படி மக்களை மாற்றுவது. சிலப்பதிகார வாழ்க்கை முறையின்படி எங்களுடைய தமிழ் மக்களை அல்லது எங்களுடைய இன மக்களை மாற்ற வேண்டிய தேவை இருக்கின்றது. இது பொதுவாக எங்களுடைய சகோதர இனத்தவர்களிடையே கண்ணகி வழிபாடு இருக்கின்றது. பத்தினி தெய்வம் என்று சொல்லி வழிபடுவார்கள். அவர்களும் இதனை அறிந்து கொள்ளும் பொழுது எங்களுக்கு நிறைய மாற்றங்கள் எதிர்பார்க்கப்படுகிறது. எங்களை விட எங்களுடைய உறவுகளை விட இன்னும் ஒரு சந்ததியும் அதிலே நன்மை பெறுகின்ற சந்தர்ப்பங்களும் இருக்கின்றது. அதை தாண்டி எங்களுடைய கண்ணகி இலக்கிய கூடல் என்ன விரும்புகின்றது என்றால், இந்த சிலப்பதிகாரமாக இருக்கலாம், கண்ணகி வழக்குரையாக இருக்கலாம், இதனை எவ்வாறு அடுத்த சந்ததி கொடுப்பது என்றால் மாணவர்களூடாகத்தான் செய்ய வேண்டியிருக்கின்றது. இந்த மாணவர்களுக்கு எவ்வாறு கொடுக்க வேண்டும் என்றால் போதனை மூலமோ அல்லது ஒரு சொற்பொழிவு மூலமோ என்பதை தாண்டி கலையினூடாக புகுத்த வேண்டும். அந்த கலை எவ்வாறு அமைய வேண்டும் என்றால் கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்கணும், ஒரு வண்ணமயமானதாக இருக்கணும், ஒரு கவர்ச்சி உடையதாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த காலத்து பிள்ளைகளை நாங்கள் அவ்வாறு அந்த வழிக்கு கொண்டு வர வேண்டும். இப்ப கண்ணகியினுடைய ஆலயத்திற்கு சடங்கு காலத்தில் எவ்வளவு அழகாக அந்த இளைய சமூகம் வருகின்றதோ, கண்ணகி கலை இலக்கிய விழாவுக்கும் அவ்வாறு வர வேண்டிய தேவை ஒன்று ஏற்படுகின்றது. அதற்காகத்தான் நாங்கள் கலை வடிவங்களை மாற்றி அமைக்கின்றோம். இவ்வாறு மருவி சென்றிருக்கின்ற போர்த்தேங்காய், கொம்புமுறை விளையாட்டுகளை எடுத்திருக்கின்றோம். அப்போ ஒரு தெரியாத விடயத்தை அறிய வேண்டும் என்ற ஒரு தேவை ஏற்படும் பொழுதோ அந்த சமூகம் உள்ளே வருகின்றது. அதே போன்று எங்களுடைய அரும்பொருள் காட்சியகத்தை நாங்கள் அமைத்திருக்கின்றோம். அதிலே எங்களுடைய பாவனையிலிருந்து எங்களுடைய மக்களின் நாளாந்த வாழ்க்கையிலே பாவிக்கப்பட்ட நிறைய பொருட்கள் இப்பொழுது இல்லை.
அவற்றை நாங்கள் தேடி எடுத்திருக்கின்றோம். எங்களுடைய அரும்பொருள் காட்சியகத்தினுடைய குழு அதனை தேடி எடுத்திருக்கின்றது. அதே போல நூலங்காடியினுடைய குழு மிக அரிதான நூல்களை தேடி இருக்கின்றார்கள். நாங்கள் எல்லோரையும் போன்று இல்லாமல் அந்த நூல்களில் ஆர்வமுடையவர்களும் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு சில புத்தகங்கள் இல்லாமல் இருக்கின்றது. அவ்வாறான புத்தகங்களை தேடி எடுத்திருக்கின்றார்கள். இவ்வாறு பல்வேறு வகையான குழுக்களை அமைத்திருக்கின்றோம். அது நிகழ்வு நடத்துவதற்கும் அமைத்திருக்கின்றோம் குழுக்களை. அதை தாண்டி எதிர்காலத்திற்கு இந்த இதை எவ்வாறு கொண்டு செல்லலாம் என்பதற்குரிய குழுக்களும் அமைத்திருக்கிறோம். இந்த குழுக்களின் ஊடாகவும் இந்த செயற்பாடுகளின் ஊடாகவும் இதை அடுத்த சந்ததிக்கு நாங்கள் இதை கடத்த இருக்கின்றோம். நாங்கள் ஒரு அமைப்பு உருவாக்கப்படுது அப்படின்னு சொன்னாலே அதனுடைய நோக்கமே அடுத்தடுத்த கட்டத்துல அடுத்தடுத்த சமுதாயத்துக்கு நல்ல விஷயங்களை கொடுக்க வேண்டும் என்றது. எனவே ஒரு அமைப்புல ஒரு 20 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அந்த 20 பேரால ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியாது. அதுக்கு நிறைய பேர் பங்களிப்பை செய்ய வேண்டும். நான் கேட்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப கிழக்கு இலங்கையில கிழக்கு மண்ணுல கண்ணகியினுடைய வழிபாடு அதிகமா காணப்படுகிறது. எனவே இலக்கியம் சார்ந்து இலக்கியத்துல சொல்லப்படுகிற விஷயங்களை புகுத்த வேண்டும், அது நிலைபெற செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னா அந்த சமூகம் ஒரு மிகப்பெரிய ஒத்துழைப்பை வழங்க வேண்டும். எனவே மட்டக்களப்புல இருக்கிறவங்க இது சார்ந்த விஷயத்துல எந்த மாதிரியான ஒத்துழைப்புகளை உங்களுக்கு வழங்குறாங்க? கட்டாயமாக இந்த கடந்த 9 கண்ணகி கலை இலக்கிய விழாக்களை நடாத்திய அந்த பிரதேசம், அதில் அமைக்கப்பட்டிருந்த விழாக்குழு செயலணி ஒவ்வொரு வருடத்திலும் அவர்கள் அழைக்கப்படுகின்றார்கள். ஆகவே இந்த 10வது கண்ணகி கலை இலக்கிய விழாவில் கூட கடந்த காலங்களிலே விழாக்களை செய்து வந்த அந்த விழாக்குழுவினுடைய தலைவர்கள், செயலாளர்கள், பொருளாளர்கள், நிர்வாக உறுப்பினர்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றனர். ஆகவே இந்த உறவு தொடர்ச்சியாக இருந்து வருகின்றது. தம்பிலிவில் நடந்ததாக இருக்கலாம், கிரானில் நடந்ததாக இருக்கலாம், மட்டக்களப்பில் நடந்ததாக இருக்கலாம், புதுக்குடியிருப்பில் நடந்ததாக இருக்கலாம், கண்ணன்குடாவில் நடந்ததாக இருக்கலாம். இவ்வாறு நடத்தப்பட்ட எல்லா இடங்களிலும் இருக்கின்ற அந்த கலைஞர்கள் அல்லது அந்த ஆர்வலர்கள் அல்லது கண்ணகி வழிபாடோடு தொடர்புடையவர்கள் எதிர்வருகின்ற இந்த விழாவுக்கு வருகின்றார்கள். அவ்வாறு கூடும் பொழுது அது எங்களுடைய அந்த வளாகமே, அந்த இடமே நான் ஏற்கனவே குறிப்பிட்டது ஒரு திருவிழாகமையும். இதிலே பொதுவாகவே எங்களுடைய சடங்கு சம்பிரதாயங்கள் அல்லது திருவிழாக்கள் நிகழ்வுகள் எங்களை ஒற்றுமைப்படுத்தவும் ஒன்று கூட்டவும் தான் ஆரம்பத்திலே செய்யப்பட்டிருந்தது. நாங்கள் இப்பொழுது அதை கேளிக்கையாக அல்லது கேளிக்கை களியாட்டங்களாக மாற்றிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் எங்களுடைய கண்ணகி இலக்கிய விழாவிலே வருகின்றவர்கள் ஒரு தெய்வத்தை நினைத்து தான் வருகின்றார்கள். கண்ணகி கலை இலக்கிய விழா என்றால் அது ஒரு பக்திமயமாக்கப்படுகின்றது. ஆகவே இந்த வருகின்றவர்கள் ஆலயத்தோடு தொடர்புடையவர்கள், அந்த கிராமம் சார்ந்து அல்லது தங்களுடைய பிரதேசம் சார்ந்து அக்கறை உடையவர்கள், அல்லது இந்த செயற்குழுவினூடாக அல்லது கூடலினூடாக கண்ணகியினுடைய வாழ்க்கை முறையை சிலப்பதிகாரம் சொல்கின்ற நெறிமுறையை கொண்டு சேர்க்க விரும்புகின்றவர்கள். அவர்கள் தொடர்ச்சியாக சேரும் பொழுது எப்படியாவது எதிர்வருகின்ற ஒரு 10 வருடமாக இருக்கலாம், அல்லது 25 வருடமாக இருக்கலாம், அல்லது 50 வருடமாக இருந்தாலும் இந்த விழாவும் இந்த கூடலும் தோய்ந்து போய்விடாது, அது தூர்ந்தும் போய்விடாது. கடத்தப்பட்டு கொண்டே செல்லும் பொழுது மாற்றம் கட்டாயம் நடக்கும். ஆனால் மெதுவாகத்தான் நடக்கும். ஆனால் மாற்றம் ஒன்றும் மாறாதது. அதான் உண்மை. இந்த மாதிரியான விழாக்களை முன்னெடுக்கும் போது அதுக்கு ஒரு பெருந்தொகையான முதலீடு தேவைப்படுகிறது. எனவே ஒரு நீண்ட நெடிய பயணம், ஆரம்பத்துல சொன்ன மாதிரி 10 வருடங்களை கடந்து வந்திருக்கிறீங்க. எனவே அந்த 10 வருடத்துக்கு செய்த முதலீடுன்றது அதிகமா இருக்கும். உங்களுடைய எண்ணத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் பல வருடங்கள் பயணிக்க வேண்டிய தேவையும் கடமையும் காணப்படுது. எனவே முதலீடு அப்படின்னு சொல்லி வருகின்ற நேரத்தில் இந்த கலை இலக்கிய கூடலுக்கு எந்த மாதிரியான முதலீடு வருது, அதற்காக உதவி செய்கின்றவர்கள் யார், அதன் பின்புலம் எப்படி காணப்படுது? முக்கியமாக இதிலே பார்வையாளர்களாக இருக்காமல் பங்காளர்களாக நிறைய பேர் இருக்கின்றார்கள். எங்களுடைய கண்ணகி கலை இலக்கிய கூடலிலே பேராளர்கள் பதிவுகள் இடம்பெறும். அவர்கள் அங்கத்துவ பணத்தினை செலுத்தி அதில் இருந்து கொள்கின்றார்கள். காரணம், ஒரு அமைப்பு செயற்பட வேண்டும் என்றால் சந்தா அவசியம், நிதி என்பது இப்போது மிக முக்கியமான விடயம். ஆகவே இந்த கண்ணகி இலக்கிய கூடலிலே ஒரு ஈடுபாட்டோடு ஒரு விருப்பத்தோடு அவர்கள் இந்த நிர்வாகத்தில் இணைந்திருக்கிறார்கள். ஆகவே முதல் நிதியாக அவர்களுடைய சொந்த பணத்தை தான் எங்களுக்கு அன்பளிப்பு செய்வார்கள். பேராளர் பதிவு கட்டணமாக செலுத்தி அந்த நிதி கிடைக்கின்றது. மற்றது எங்களுடைய விழாக்குழு ஒவ்வொரு வீடுகளுக்கும் சென்று, உதாரணமாக எங்களுடைய இப்பொழுது நடக்கின்ற 10வது கண்ணகி இலக்கிய விழாவிலே பல கிராமங்களிலே நிதி அறவீட்டு குழுக்கள் அமைக்கப்பட்டு அதிலே சில ஓய்வு பெற்ற அதிபர்கள், சைவ புலவர்கள், இவ்வாறானவர்கள் இணைந்து, கிராம சேவகர்கள் எல்லாரும் இணைந்து ஒரு குழுவை உருவாக்கி அதில் கூடுதலாக மகளிருக்கு பங்கு இருக்கின்றது. பெண்கள் அதிலே தாங்களாக முன்வந்திருக்க ஒரு வீடுகளாக சென்று 50 ரூபாய் முதல் 50,000 ரூபாய் வரையும் எங்களுக்கு நிதி அனுசரணையாக கிடைக்கின்றது. மிக பெரிய ஒரு செலவிலே செய்யப்படுகின்ற நிகழ்வு. பரிசு வழங்கப்படுகின்றதாக இருக்கலாம். எங்களுடைய மாணவர்களுக்கு, போட்டியிலே வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு
சான்றிதழ் வழங்கப்படுகின்றது, நினைவு சின்னம் வழங்கப்படுகின்றது. இருந்தாலும் அவருடைய அந்த போட்டி நிகழ்வுக்காக அவருடைய ஆடைகள் அல்லது அவருடைய மேக்கப்புக்கான நிதி தேவைப்படுகிறது பாடசாலைகள் இருந்தாலும் அவர்களுக்குரிய ஒரு ஊக்குவிப்பு தொகையும் வழங்கப்படுகிறது. இவ்வாறு அதே போல எங்களுடைய பிரதேசத்திலே இப்பொழுது எங்களுடைய பாடசாலை கல்வி முறையில் இருக்கின்ற 9A தர சித்தி பெற்ற மாணவர்கள் 7 பேர் எங்களுடைய மட்டக்களப்பு மேற்கு கல்வியில் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு ஒரு ஊக்குவிப்பு தொகையாக பணம் வழங்கப்படுகின்றது. இதுக்கு எல்லாத்துக்கும் உரிய தேவையாக இந்த நிதி அறவீட்டு குழு தங்களுடைய அந்த பிரயத்தனத்தை செய்து நிதி சேகரிக்கின்றார்கள். அத்தோடு எங்களுடைய கிராமங்களில் இருக்கின்ற அந்த கண்ணகை அம்மன் ஆலயங்கள் அவங்களுடைய நிதியினை இங்கே வழங்குகின்றார்கள். அதோடு தேசத்து ஆலயங்கள் இருக்கின்றன, அவர்கள் நிதியை வழங்குகின்றார்கள். சில தன்னார்வலர்கள் இருக்கின்றார்கள், எங்களுடைய நன்கொடையாளர்கள் இருக்கின்றார்கள். இவர்கள் தாமாக முன்வந்து இந்த நிகழ்வை சிறப்பாக்குவதற்காக நிதியை வழங்குகின்றார்கள். ஆகவே இந்த நிதியினுடைய பெரும்பகுதி அங்கே விழாக்கு செயற்படுத்தப்பட்டாலும் மிகுதி பணம் அல்லது எங்களுடைய தேங்கி கிடக்கின்ற பணம் இங்கே சேர்க்கப்பட்டு தொடர்ந்தேர்ச்சியான செயற்பாட்டிற்கும் நான் கூறிய அந்த எங்களுடைய கண்ணகி கலை இலக்கிய பண்பாட்டு மையம் அமைகின்ற அந்த செயற்பாட்டுக்காக தொடர்ந்த ஒரு நிலைபெறான ஒரு வங்கி முகாமைத்துவத்தினூடாக இது செயற்படுத்தப்பட்டு வருகின்றது. 10 வருடத்துல இந்த கண்ணகி கலை இலக்கிய கூடல் ஆரம்பித்து அவங்க செய்து வருகின்ற பல விஷயங்கள் இருந்தாலும் கூட இதுல ஒவ்வொரு வருடமும் நிகழ்ச்சிகள்ன்றது வித்தியாசமாக நடத்தப்படுகிறது. நீங்க சொல்லும் போதே என்னால புரிஞ்சு கொள்ளக்கூடியதா இருக்கு. எனவே இதுல கேட்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, மக்களே அதிகமாக ஈர்த்த நிகழ்ச்சி அல்லது கவர்ந்த நிகழ்ச்சி அப்படின்னு சொன்னா உங்களுடைய ஞாபகத்துல இருக்கக்கூடியது அப்படின்னு சொன்னா பொதுவாகவே எங்களுடைய நான் கலந்து கொண்டதின் அடிப்படையில் கண்ணன்குடாவிலே நடந்த கண்ணகி இலக்கிய விழாவிலே அந்த பண்பாட்டு பவனி ஊர்வலம் மிக அதிகளவான ஊர்திகளுடன் மிக அதிகளவான கிராமிய சார்ந்த கலைகளுடன். அது என்ன மாதிரியான கருப்பொருள் என்றால் கண்ணகி இலக்கியம் சார்ந்த கருப்பொருள், வேறு எதுவும் அதுக்குள் உட்புகுத்தப்படவில்லை. கண்ணகி இலக்கியங்களுடன் சேர்த்து நாட்டுப்புற கலைகள் எங்களுடைய அருகி செல்கின்ற கலைஞர்களுடைய கலைகளை புகுத்தி மிக நீண்ட மிக பெரியதொரு பண்பாட்டு ஊர்தி பவனி ஒன்று செய்திருந்தார்கள். அது மிக எல்லோரையும் கவர்ந்த ஒரு விடயமாக இருந்தது. எங்களுடைய கண்ணகி இலக்கிய விழாவினுடைய ஒரு பிரதானமான ஒரு மையப்புள்ளியாகவும் அது அமைந்திருந்தது. இந்த முறையும் அது நடைபெறும் என்கின்ற எண்ணம் எங்களுக்கு இருக்கின்றது. காரணம், அந்த பண்பாட்டு ஊர்திக்குரிய அவ்வளவு விடயங்களையும் அந்த கண்ணகி ஆலயங்கள் பொருட்படுத்தியிருக்கின்றனர். அவ்வாறு தாங்களாக முன்வந்து செய்வது, அதாவது மக்களோடு சேர்ந்து மக்கள் செய்கின்றபடியால் மிகப்பெரிய ஒரு வெற்றியாக இது அமையும். உங்களுடைய அமைப்பினுடைய நோக்கமே அடுத்த தலைமுறையினருக்கு கண்ணகி சார்ந்த விஷயங்கள், சிலப்பதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கின்ற ஒழுக்க நெறிகள் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கணும் என்றதுக்காகத்தான் இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய பிரயத்தனத்தை எடுத்திருக்கிறீங்க. எனவே இதுல இளம் தலைமுறையினுடைய பங்களிப்புன்றது ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுகிறது. எனவே உங்களுடைய விழா சார்ந்த விஷயங்கள், கலை இலக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல மட்டக்களப்பு மண்ணில் இருக்கிற இளம் தலைமுறையினர் எவ்வாறான பங்களிப்பை வழங்குறாங்க? உண்மையாக எங்களுடைய இந்த இலக்கிய விழாவில் இருக்கின்ற நிர்வாக உறுப்பினர்களில் அதிகளவானவர்கள் இளம் முறையினர் தான். பொதுவாக ஆசிரியர்கள் அதிக பேர் இருக்கின்றார்கள். இந்த போட்டி நிகழ்ச்சிகளை நடாத்தியது தொடக்கம் இந்த ஏற்பாட்டு குழுவில் இருக்கின்ற சோதனையாக இருக்கலாம், அல்லது நாங்கள் பெரிய ஒரு பதாதை ஒன்று திரை நீக்கம் செய்திருந்தோம், அந்த செயற்பாடுகளாக இருக்கலாம், அல்லது அந்த நாளை மறுதினம் இடம்பெற இருக்கின்ற பண்பாட்டு ஊர்தி அந்த பவனிக்குரிய ஏற்பாடுகள், அதனை அலங்கரிக்கிறதோ எல்லா வகையான விஷயத்திலும் மிக அதிகளவான இளைஞர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அத்தோடு இந்த நடைபெற்ற போட்டி நிகழ்ச்சிகளில், பாடசாலை மட்ட போட்டி நிகழ்ச்சிகளில் அந்த ஆசிரியர்கள் மிக துடிப்போடு அதனை நெறியாள்கை செய்திருந்தார்கள். திறந்த மட்ட போட்டிகளிலும் கலந்து கொண்டவர்கள் அதிகப்படியானவர்கள் இளம் தலைமுறையினர். குறிப்பாக இந்த உடுக்கிசையிலே கலந்து கொண்டவர்கள் எல்லோரும் இளைய தலைமுறையினர். மிக அருமையாக அந்த உடுக்கைகளை இசைத்திருந்தார்கள். ஆகவே அவர்களுடைய பங்கு அங்கே வருகின்றது. நாங்கள் எவ்வாறான விஷயங்களை அவர்களுக்கு கொண்டு சேர்க்க விரும்புகின்றோமோ அதனுடைய தன்மையில் இளைஞர்கள் கவரப்படுவார்கள். கவரப்படும் பொழுதே எங்களுக்கு இந்த இளைஞர்களுடைய பங்கு அதிகமாக இருக்கின்றது. அதிலும் இந்த நிதி அறவீட்டு குழுக்களில் கிராமமாக சென்று நிதி அறவீடு செய்த குழுக்களில் அதிகளவான யுவதிகள் பங்கு பெற்றிருந்தார்கள், இளம் யுவதிகள் பங்கு பெற்றிருந்தார்கள். ஆகவே இளைஞர்கள் தயாராகிவிட்டார்கள். எங்களோடு சேர்ந்து இணைந்து எங்களுடைய கலை பண்பாடு கலாச்சாரத்தினை அவர்களோடு அடுத்த சந்ததி கொண்டு தயாராகிவிட்டார்கள். நாங்கள் இருக்கின்றவர்கள் அதற்குரிய சரியான வழிகளை சமைத்து கொடுத்து
அவர்கள் கைகளில் ஒப்படைத்தால் தொடர்ச்சியாக அவர்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு கிடைக்கும். நிச்சயமாக எதிர்காலத்தில் அவர்களுடைய கைகளில் தான் இந்த பொறுப்பு வந்து கிடைக்க போகிறது. எனவே அந்த பொறுப்புக்கும் அது சார்ந்த விஷயத்துக்கும் அவங்க இப்பவே வந்து தயாராகி கொண்டாங்க அப்படின்னு சொன்னா எதிர்காலத்துல நீங்க சொன்ன மாதிரி இது ஒரு பண்பாட்டு மையமாக வந்து மாற்றம் பெறுவதற்குரிய முன்னேற்பாடுகளை அவங்க ஈஸியா வந்து செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை வந்து காணப்படுது. இவ்வளவு காலம் இந்த கலை இலக்கிய கூடல் என்றது வந்து தனியே இலக்கியம் சார்ந்த விஷயங்களோடு சேர்ந்து பயணிக்காமல் ஒரு சமயம் சார்ந்த விஷயமாகவும் சமயத்தில் சொல்லப்படுகின்ற விஷயமாகவும் வழிபாட்டோடையும் கூட உங்களுடைய அமைப்பு வந்து பயணம் செய்கிறது. இவ்வளவு காலத்துல வந்து ஒரு மறக்க முடியாத விஷயம் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்று இருக்கு, நாங்க செய்திருந்த இந்த 10 வருஷத்துல அல்லது இந்த வருஷம் வந்து பண்ண போற விஷயங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பிளான் வந்து உங்களுக்குள்ள காணப்படும். மறக்க முடியாத விஷயம் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு தருணம் வந்து இன்னும் நினைச்சு பார்க்கும்போது அது கொஞ்சம் நெகிழ்ச்சியா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிற விஷயம் என்ன? அதிலே நான் என்னை பற்றி தான் சொல்ல ஒன்று நினைக்கின்றேன். நான் ஒரு உறுப்பினராக என்னை கொண்டு இந்த கலை இலக்கிய கூடலிலே இணைத்தவர் என்னுடைய கதிரவன் பட்டிமன்ற பேரவையினுடைய தலைவர் தானா இன்பராசு அவர்கள் தான். அவர் இணைக்கும் பொழுது நான் பயந்து சென்றிருந்தேன். ஏனென்றால் மிக படித்த அறிஞர்கள், மிகப்பெரிய புலமை உள்ளவர்கள் அந்த 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 பேராளர் பதவியில் இருந்திருந்தார்கள். நான் ஒரு சிறியவனாக சென்றிருந்தேன். அன்று தொடக்கம் இந்த கலை இலக்கிய கூடலோடு செயற்பட்டு இணைந்து, அதிலும் குறிப்பாக கண்ணகி கலை இலக்கிய கூடலினுடைய தலைவர் செங்கதிரன் ஐயா காட்டுகின்ற வழி, அவருடைய செயற்பாடுகள், அவருடைய சுறுசுறுப்பு தன்மை, செயலாளர் அன்பழகன் குருசையா சொல்கின்ற அந்த அந்த வழிகாட்டுதல்கள், இவற்றையெல்லாம் சேர்த்து பயணித்து இன்று எதிர்வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 28ஆம் தேதி இடம்பெற இருக்கின்ற கண்ணகி கலை இலக்கிய விழாவினுடைய மாதவி அரங்கு, இறுதி மாதவி அரங்கிலே அந்த தலைமை பொறுப்பு எனக்கு கிடைத்திருக்கின்ற, அந்த நிகழ்வை தலைமையேற்று நடத்துகின்ற அந்த பொறுப்பு, பாரிய ஒரு பொறுப்பு கிடைத்திருக்கின்ற. உண்மையாக அந்த இளம் சந்ததியினருக்கு கடத்தப்பட வேண்டும் என்கின்றது, அல்லது இளம் தலைமுறையினர் இதை பெற்று அந்த அடுத்த சந்ததி கொண்டு போகும் என்ற செயற்பாடு நான் என்னை வைத்தே நான் நினைத்துக் கொண்டேன். எனக்கு இது மறக்க முடியாத சம்பவம் தான். அது மட்டுமல்லாமல் அந்த 2011ஆம் ஆண்டு ஆரம்பிக்கும் பொழுது இருந்த அந்த சுறுசுறுப்பும் அந்த ஒற்றுமையும் அந்த பண்பாடு சார்ந்து நேசிக்கின்ற தன்மை இதுவரையில் அவர்கள் ஒருவருக்குமே கொஞ்சம் கூட குறையாமல் இப்பொழுது வரைக்கும் அதே சுறுசுறுப்போடு அதே உத்வேகத்தோடு இந்த நிகழ்வை நடாத்துவது உண்மையாக மறக்க முடியாத சம்பவமாக இருக்கின்றது. நிச்சயமாக கண்ணகி கலை இலக்கிய கூடல் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கப்பட்ட உங்களுடைய அமைப்பு அது ஒரு பண்பாட்டு மையமாக வந்து மாற்றம் பெறுறதுக்கும் வலுப்படுறதுக்கும் எங்களுடைய நேர்கள் சார்பாகவும் தொலைக்காட்சி சார்பாகவும் நாங்கள் வாழ்த்துக்களை வந்து பகிர்ந்து கொள்கின்றோம். மட்டக்களப்பை பொறுத்த வரைக்கும் கண்ணகியினுடைய வழிபாடு, அதனுடைய தோற்றம், தொன்மை என்றது இப்போது நேற்று அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. ஒரு பன்னெடுங்காலமாக மிகப்பெரிய தொன்மை வந்து காணப்படுகிறது. எனவே அந்த தொன்மையோடு ஒட்டியதாக கண்ணகி கலை இலக்கிய கூடல் வந்து ஆரம்பிக்கப்பட்டு சிலப்பதிகாரத்துல வந்து சொல்லப்படுகின்ற ஒழுக்க சார்ந்த விஷயங்கள், கண்ணகியினுடைய வழிபாடு சார்ந்த விஷயங்கள் அடுத்த தலைமுறையினருக்கு வந்து கடத்தப்பட வேண்டும் என்பதற்காக அயராது பாடுபட்டு கொண்டிருக்கின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு பங்களிப்பை வழங்கி கொண்டிருக்கிறார்கள் கண்ணகி கலை இலக்கிய கூடல் அந்த அமைப்பினர். எனவே அவர்களுடைய அனுசரணையில இந்த வருடம் வந்து மட்டக்களப்பில் வந்து பல்வேறு இடங்கள்ல இந்த கண்ணகி வழிபாட்டோடு சேர்ந்து சிலப்பதிகாரத்தில் சொல்லப்படுகின்ற கண்ணகி வழக்குரைகள் சார்ந்த விஷயங்கள் வந்து அடுத்த சந்ததிகளுக்கு வந்து கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக அயராது பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்களை இங்கே நாங்கள் அழைத்து அவர்களுக்குரிய மரியாதையும் அவர்கள் சார்ந்த விஷயங்கள் மக்களுக்கு வந்து கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்கு நாங்களும் ஒரு விதத்துல வந்து உங்களுக்கு அனுசரணையாளராக இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. எனவே இவ்வளவு நேரமும் உங்கள் அமைப்பு சார்ந்த விஷயங்களையும் மட்டக்களப்பில் கண்ணகி வழிபாடு சார்ந்த விஷயங்களையும் எங்களோடு வந்து பகிர்ந்து கொண்டமைக்காக மிக்க நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி.